எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கார்த்தியிடம் பேசுறேன். ரொம்ப வந்து ஒரு வருத்தகரமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மக்களுக்கு நம்ம உரிமைக்காக போராடுற ஒவ்வொரு மக்களுக்கும் உணவு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. காலையில இருந்து அங்க பட்டினியில இருக்காங்க. நாங்களும் அப்படிதான் இருந்தோம். பிரஸ் பீப்புள்னு கார்டை காமிச்சிட்டு நான் அதை வச்சு தான் வெளியே வந்தோம். வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு மக்களுக்கு சாப்பாடு எடுத்து போனான்னு பார்க்கும்போது எங்களை மாதிரி இன்னும் நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் யாருனாலே ஃபுட்டு கொண்டு போக முடியல. இப்போ பாருங்க, நான் கேமரா பேக் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு இப்போ தான் கேமரா பேக்கில் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. ஃபுல்லாக செக் பண்ணுறேன்ற பேரில் ஃபுட்டை வாங்கி கீழே கொட்டுறாங்க போலீஸ்காரவங்க. இது ரொம்ப வந்து வருத்தத்தக்கதாக இருக்குது. மேலும் இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரோட எண்ணிக்கையும் குறைஞ்சி வந்துகிட்டே இருக்கு. இளைஞர் கொஞ்சம் எழுச்சி எடுத்து வாங்க. நம்ம உரிமைக்காக தான் நம்ம போராடி இருக்கோம். யாரும் ஒன்றும் வந்து ஏதோ அரசியல்வாதி செத்துட்டாங்கன்னு கடை அடைக்கிறதும் பஸ்ஸை உடைக்கிறதும் நம்ம ஒன்றும் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உரிமைக்காக நம்ம போராடி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அலங்காநல்லூரில் நம்ம மக்களுக்காக நம்ம போராடி இருக்கோம். நாங்கள் ஒன்றும் பஸ்ஸை உடைக்க போகிறதோ, நாங்கள் ஒன்றும் ஊர் மக்களை வந்து விரட்டி அடிக்கிறதோ நாங்கள் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து போலீஸ்காரங்க வந்து மிஷின் கண்ணையும் கண்ணி வெடிகளையும் இது கொண்டு வரீங்க? கண்ணீர் போய் கொண்டு வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது வந்து ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை அவங்க தான் உண்டு பண்றாங்க. நாங்கள் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஜல்லிக்கட்டு உரிமைக்காக போடும்போது ஏன் தமிழ் மக்களுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். தமிழ் மக்களுக்காக போடும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களோட எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து புண்படுத்த மாட்டோம் அப்படின்றத முதல் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். காவல்துறையினர் தான் எல்லாத்தையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம். பேக் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமையே பாருங்க. என் மக்களுக்காக நாங்கள் கொண்டு போகிற உணவுகளை வந்து மறைமுகமாக ஒரு கேமரா பேக்கில் வச்சுட்டு கேமராலாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டு போகணுன்ற அவசியத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது எல்லாருமே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு சென்றடையணும். மொத்தமாக பேக்கை காமிச்சிருக்கேன். அங்க இருக்கிற வந்து 400 இளைஞர்கள் இருக்காங்க, 400 மாணவர்கள் இருக்காங்க. 400 பேருக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பேக்ல எவ்வளவு பேர் நான் கொண்டு போக முடியும்? 30 பேர் தான் சாப்பாடு கொண்டு போக முடியாது. ஆனா 100 சாப்பாடு கிட்ட எங்கிட்ட இருக்கு, ஆனா எங்களால கொண்டு போக முடியல. போலீஸ்காரங்க வந்து நின்று தடுத்து இது பண்றாங்க. இது என்ன பழக்கம்? அது தயவு செஞ்சு காவல்துறையினரே நீங்க தான் எங்களை வந்து தூண்டி விட பாக்குறீங்க. இளைஞரோட எழுச்சியை பத்தி தெரியாம இருக்கீங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. நாங்க என்ன அறவழியில தானே உட்காந்துருக்கோம். ஏன் ஒரு உணவு கொடுக்குறது உங்களுக்கு என்னங்க இருக்காம நீங்க கொண்டு வந்து உணவு கொடுங்க. அங்க பட்னியில யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க?